ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. மேட்ச் வந்து அப்படியே இழுத்து இழுத்து போயிருச்சு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து 390 ஆல் அவுட் ஆகி ஃபாலோ ஆன்ல இந்தியா திருப்பி பேட்டிங் பண்ணி 63-1 இன்னும் 58 ரன் தேவை. மேட்ச் முடிஞ்ச கணக்கு தான், இந்தியா ஜெயிச்ச கணக்கு தான். பட் தே ஃபைட் டு லிவ் அனதர் டே. வெஸ்ட் இண்டீஸ் அப்படிதான் சொல்லணும். இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 5 நாள் எடுத்துன்னு போனாங்கன்னா இட் இஸ் அ வின் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். இதை தான் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொன்னோம். ஒரு செம்ம கேரக்டர் காமிச்சாங்க. நேத்து ஒரு செஷன் ஜெயிச்சாங்க, இன்னைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் அவங்க தான் ஜெயிச்சாங்க. பட் த டேமேஜ் வாஸ் டன் வெரி பேட்லி இந்த ஃபர்ஸ்ட் 2 days. பியூட்டிஃபுல்லா கேம்பல் பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடி தேர் புட்டிங் இந்தியா அண்டர் சோ மச் ஆஃப் ப்ரெஷர். என்னடா பண்றது, எப்படா விக்கெட் எடுக்கிற இந்த சுச்சுவேஷன்ல ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சு விக்கெட் கொடுக்குறாங்க. எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. ஷை ஓப்பு பல்ல கடிச்சிட்டு ரொம்ப நல்லா ஆடினாரு. த ஒன்லி திங் வாட் வி ரிஃப்ளெக்டட் வாஸ் தேர் 8, 9, 10 and 11. பட் சர்ப்ரைசிங்லி பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் விக்கெட் கிட்டத்தட்ட ஜேடன் ஷெல்ஸும் இந்த ஜஸ்டின் கிரீவ்ஸ் உங்களுக்கு 35 ரன் எழுதி வச்ச பேங்க் அக்கௌண்ட். யூ வில் ஸ்கோர் 35 runs. வெரி வெல். அந்த சுச்சுவேஷன்ல ஜேடன் ஷெல்ஸ் ஒரு சுத்தி சுத்தி அவுட் ஆயிருந்தா நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் இருப்பேன். ரெண்டு பேரும் தண்ணி காமிச்சாங்க ஆக்சுவலி, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் எடுத்துன்னு வந்தாங்க. அந்த அந்த விக்கெட்டை குயிக்கா இருந்தாங்கன்னா இன்னைக்கு முடிஞ்சு போயிருக்கும். நேத்து நம்ம என்ன சொன்னோம், நம்பன்றதோட நான் சொன்னோம், சார் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, டீயோட மேட்ச் முடிஞ்சிரும். தட் இஸ் வாட் ஐ செட். அந்த விக்கெட் இருந்தா டீயோட அப்படிதான் நானே மேட்ச். எதிர்பார்த்தேன் பீடா. இல்ல, அந்த 10th விக்கெட் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க, 60+ runs. அதைத்தான் நான் சொல்றேன். திஸ் இஸ், நீங்க வந்து ஆன் பேப்பர் நீங்க சொல்றீங்க இந்தியா ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ விக்டரி ஃபார் வெஸ்ட் இண்டீஸ், டு பி ஆனஸ்ட் வித் யூ. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் எடுத்துப்பேன். நவ் ஐ வில் கோ வித் மை ஹெட் ஐ. இப்போ ஃபாலோ ஆன் கொடுத்தாங்க 35-2. அங்கேருந்து வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு 5th day அவங்க ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்களா இந்தியாவை. குடோஸ் டு வெஸ்ட் இண்டீஸ். இந்த ஒரு எல்லா ஆப்போசிஷனையும் ஒரு 5 டெஸ்ட் மேட்ச், 5 5 days ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிரா பண்ண பாக்குறங்க, அதுக்கப்புறம் வின் பண்ண பாருங்க. தட் இஸ் அ ஹை கமிட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் யூ. இப்போ உங்களுக்கு அதை விட்டுட்டு 2 நாள் ஆல் அவுட் ஆறீங்க, 3 நாள் ஆல் அவுட், நேபாள் கிட்ட தோக்குறீங்க. இந்த மாதிரி கடைசி T20 சீரிஸ் அவங்க எப்ப ஜெயிச்சாங்கன்றது எனக்கு கணக்கே கிடையாது. ஐ டோன்ட் ஈவன் நோ வென் தே ஒன் T20 சீரிஸ். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது திஸ் இஸ் அ வெரி பாசிட்டிவ் திங். ராஸ்டன் சேஸும் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு, எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நிறைய பேர், நான் உங்களை கேட்கிறேன், நிறைய பேர் நான் ட்வீட் போட்டேன், இந்த மாதிரி அக்ரெசிவ் இன்டென்ட் கௌதம் கம்பீர் இந்த மாதிரி ஃபாலோ ஆன் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணாரு அப்படின்னு. அதுக்கு நிறைய பேர் வந்து நெகட்டிவா ரியாக்ட் பண்றாங்க. இது ஆஸ்திரேலியாவோட நீ வந்து பண்ணிடுவியா, இங்கிலாந்தோட பண்ணிடுவியா, நியூசிலாண்டோட பண்ணிடுவியா அப்படின்னு. யூ நெவர் நோ தட் யூ மை டூ தட் அகேன்ஸ்ட் தோஸ் ஆப்போசிஷன் ஆல்சோ. இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்கறேன், இப்ப ஃபாலோ ஆன் என்ஃபோர்ஸ் பண்ணதுனால வாட் டிட் இந்தியா லூஸ், நீங்க சொல்லுங்க. ஒன்னும் இல்ல பீடா, அது நானும் ஒரு பாசிட்டிவ் மூவா தான் நினைக்கிறேன். ஐ வில் ஆல்சோ ஃபுல்லி என்டார்ஸ் இட். ஏன்னா ஒரு அக்ரெசிவ் ஸ்டெப், ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ் தான். இதுல தப்பு இல்லையே. இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்றதுல தப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பீடா. இப்ப வந்து அவங்க ஃபாலோ ஆன் போட்டு ஒருவேளை டெஸ்ட் மேட்ச் டிரா ஆயிருந்தா கூட தென் பீப்புள் கேன் கிரிட்டிசைஸ். அதாவது எப்படின்னா, பண்ற கிரிட்டிசிசம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும். இந்த இங்கிலாந்து போது நம்ம சொல்லிட்டே இருந்த பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்றாங்க, பிளேயிங்ல உள்ள தப்பு இருக்கு. ஒரு சிலர் கரெக்டா ஏதோ பண்ணும்போது ஆப்போசிஷன் என்னன்றத பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. தே வாண்டட் டு பிளே அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். இப்பயும் பாருங்க, நான் உங்களுக்கு கேட்கிறேன், இப்ப சிராஜும் பும்ராவும் கைவிடிய போலிங் போட்டாங்க, இன்னுக்கும் நிதிஷ் ரெட்டி போலிங் போடல. எனக்கு இப்ப சந்தேகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவர் இன்ஜூர்டா, வெதர் இஸ் ஃபிட் அப் டு போலா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த பார்ட்னர்ஷிப் பாட்டு போயிட்டே இருக்கு. கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப் 10th விக்கெட்டையும் எடுக்க முடியல. ஜேடன் ஷில்ஸ் ஆடினே இருக்கிற டிஃபென்ஸ், அப்படியும் நிதிஷ் ரெட்டியை சீட்லயே கொண்டு வரலன்னா எனக்கு நீங்க சொல்ற மாதிரி ஐம் ஜஸ்ட் ஆல்சோ இந்த தாட்ஸ் திங்கிங் தட் இஸ் நாட் ஃபிட் அப் டு போல். என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் நிதிஷ் ரெட்டி. இஸ் நாட் ஃபிட் அப் டு போல். இஃப் யூ ஹேட் யுவர் கால் ரைட், இட்ஸ் இன்ஜூர்ட் பிஃபோர் த கேம், இட் வுட் have been தேவ்தத் படிக்கல் who should have batted ahead of நிதிஷ் ரெட்டின்றது என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். ஓகே, நான் இன்னொரு டாபிக் வரேன். இந்தியா இன்னைக்கு பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா தான் பண்ணாங்க கடைசியில சார். பும்ரா வச்சு ஒரு 18 ஓவர் போட்டாங்க. சிராஜ் நல்லா தான் போட்டாரு. என்ன எப்படி ரொட்டேட் பண்ணா இன்னும் பெட்டரா பண்ணியிருந்துக்கலாமா? நான் தான் சொன்னேனே, இங்கிலாந்துல வந்து டோல்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். சுப்மான் கிலோட கேப்டன்சி ஹஸ் நாட் பீன் எனிதிங் டு பி கொஸ்டின் அபவுட். ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அந்த 10th விக்கெட் பார்ட்னர்ஷிப் அவங்க ஆடும்போது எப்படி யோசிக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க ஃபீல்ட. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அவங்க சுத்தி அவுட் ஆவாங்க, சுத்தி அவுட் ஆவாங்கன்னு. அவரு ஜஸ்டின் கிரீவ்ஸ் சுத்தி அவுட் ஆற ஆளே கிடையாது, ஆடினே இருப்பாரு. ஜேடன் ஷெல்ஸும் நல்லா ஆடுறாரு போது நீங்க என்ன பண்ணீங்க, ஃபீல்ட உள்ள கொண்டு வந்துருக்கணும்.
எவ்வளவு நேரம் நீ வெயிட் பண்ணுவ? அதுக்கப்புறம் ஃபைனலி அடிச்சுதான் அவுட் ஆனாரு ஜேடன் சில்ஸ். பட் அட் வாட் காஸ்ட்? இந்த மேட்ச் முடிஞ்சு போன மேட்ச் ஒரு 68 ரன் 70 ரன் லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் டசன்ட் மேட்டர் எனிதிங். when you are going to New Zealand, when you are playing against Australia, ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் தேர்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ஹேங்கிங் இன் பேலன்ஸுங்கும் போது அந்த டிஃபென்சிவ் அப்ரோச் அது ஒரு மெக்கானிக்கா போயிடுறாங்க. சரி 9 விக்கெட் போயிடுச்சு, அவங்க வந்து 30 ரன் 40 ரன் தான் கூட இருந்தாங்க, எல்லாம் சுத்தி அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. எதிர்பார்க்காதீங்க, டெஸ்ட் கிரிக்கெட்ல எதிர்பார்க்காதீங்க. காயினை முதல்ல போடுங்க ஃபர்ஸ்ட். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் ஐ வாஸ் டிசப்பாயிண்டட். த ஒன்லி திங் வாட் விச் டிசப்பாயிண்டட் மீ as far as India is concerned is whole test match is the negative field set for the Jayden Shields and இவரு ஜஸ்டின் தேவ்ஸ். மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் சுப்மான் கில்ஸ் கேப்டன்சி, ரொட்டேட்டிங் த bowlers, everything was very good நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஃபீட்பேக்ஸ். ஓகே தான். என்ன பும்ரா கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துருக்கலாம் நேற்றுக்கு. கம்மியா யூஸ் பண்ணிட்டாரு. அது எடுத்தது நீங்க தானே சொன்னீங்க, எடுத்து ஒரு கம்மியா யூஸ் பண்ணிட்டாருன்னு. அதைத்தான் சொல்றேனே, உங்களுக்கு கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஒர்க்லோடு மேனேஜ்மெண்ட்டும்பாங்க. ஒர்க்லோடு மேனேஜ்மெண்ட்னா ஏன் ஆடுறீங்க? இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், இதே ஒரு லார்டோ ஒரு பிரசித் கிருஷ்ணாவோ இல்லைன்னா ஒரு அன்சுல் கம்போஜோ இந்த 2 சீமர் இந்த 3 பேருக்கு ஹர்ஷதீப் சிங்கோ, இதுதான் ஏன் பெட்டர் சான்ஸ். ஹர்ஷதீப் சிங் பாவம் ரெட் பால் கிரிக்கெட்ல ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு மாடு மாதிரி போட்டிருப்பாரு 7 ஓவர் 8 ஓவர் ஸ்பெல்ல. இப்ப நீங்க பும்ரா பார்த்து பயப்படுறீங்க. டெஸ்ட் மேட்ச்ல கொடுத்துட்டு இஷ்டத்துக்கு குயிக்கா போடுறேன் பவுன்சர் போடுறேன்னு சொல்லிட்டு இன்ஜுரி ஆடுவாரோன்னு பயந்து பயந்து ப்ரிசர்வ் பண்றீங்க. அப்படி பயந்து பயந்து ப்ரிசர்வ் பண்ணி ஏன் ஆடுறீங்க? யூ நோ தட் இப்போ யூ ஆர் கோயிங் டு பீட் தெம் நோ மேட்டர் வாட். நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு வெஸ்ட் இண்டீஸ், ஐம் நாட் டாக்கிங் பேட் அபவுட் தெம். எவ்ரி ஒன் நோஸ் வாட் த ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த சீரீஸுங்கும் போது அவர் ஆடிட்டு கொண்டு வரலாமா வேணாமா கொண்டு வரலாமா வேணாமான்னு பயந்து பயந்து ஏன் யூஸ் பண்றீங்க? அதுக்கு should have played a young players who are waiting in their wings to make a mark. Give them an opportunity. அதை தான் நான் சொல்றேன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீட்டர் பும்ரா ஆடியத்தான் ஆனுன்றீங்க? முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் இருந்திருக்கலாம், இல்ல ஒரு யங்ஸ்டர் கொடுத்துருக்கலாம், இல்ல கட்ரோட்டா போய் ஜெயிக்கணும்னா அக்சர் பட்டேலே வச்சிருந்திருக்கலாம். நல்லா தான் இன்னும் போட்டிருப்பாரு அவரு. நான் சொன்னேனே, இந்த பிச்சு வந்து சர்ப்ரைசிங்லி தேர்ட் டேவும் ஃபோர்த் டேவும் திரும்பிச்சு. இல்லைன்னா சொல்ல திரும்பிச்சு. ஒரு சில பால் ஷை ஹோப்புக்கெல்லாம் பால் கீழே வந்துச்சு, கொஞ்சம் கீழே வந்துச்சு. எதிர்பார்க்கல, பவுன்ஸ் கொஞ்சம் அன்னிவனா தான் இருந்தது. ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு உடையல. தட் இஸ் ஆனஸ்ட் திங். ரெசிலியண்டா நீங்க ஆடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆடலாம். தட் இஸ் வாட் ஷை ஹோப் ஷோட், தட் இஸ் வாட் ஜான் கேம்பல் ஷோட், தட் இஸ் வாட் டு an extent ராஸ்டன் சேஸ், ஜஸ்டின் கிரீவ்ஸ் அண்ட் ஆல்சோ த நம்பர் 11 ஷோடு. அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு பிச்சில் உங்களுக்கு யூ நோ தட் த பவுன்ஸ் இஸ் நாட் கோயிங் டு பி த ஹையர் சைடு, இட் இஸ் நாட் கோயிங் டு மிஸ்பிஹேவ். அதை முடிஞ்சோடனே சொன்னோம் ட்ரெடிஷனல் 90s விக்கெட்னு. பும்ராவை ஆடிருக்கே கூட, சிராஜைனா ஆடி இருக்க மாட்டேன்றேன். சிராஜ் வந்து உங்களுக்கு அந்த ஷை ஓப்பு பிரேக்கை கொடுத்து நீங்க மேட்ச் ஜெயிக்கணும்னா யூ ஆர் ஸ்டில் ஆன் த பேக் ஃபுட் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். அப்புறம் என்ஃபோர்சிங் த ஃபாலோவோடு இந்த 270 ரன் மேசிவ் லீடு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன சொல்லுவீங்க, 2-0 அப்படின்னா பாசிட்டிவ்ஸ். இந்த டெஸ்ட்ல பெருசா பாசிட்டிவ்ஸ் எதுவும் கிடையாது. தே டோன்ட் ஹேவ் த ஸ்கில்ஸ் டு ரியலி கம் பேக் ஸ்ட்ராங்கர். இப்ப இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கர் ஆஸ்திரேலியன் டீம் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தது வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு அவங்க லீடு வரும்போது 7 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட், அவங்களுக்கு 7 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். சேசு நல்லா ஆட ஆரம்பிச்சாரு. அவங்க டிட்டர்மெண்டா சரிடா ஒரு இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஒரு 220 ரன் அவங்க அடிச்சிருந்தா கூட அவங்களுக்கு போலர்ஸ் இல்ல அவங்களுக்கு நீங்க வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு. இதே 220 ரன் அடிச்சு ஒரு நியூசிலாந்து டீமோ ஒரு இங்கிலாந்து டீமோ ஒரு ஆஸ்திரேலியன் டீமோ ஒரு கணக்கு நீங்க பார்க்கலாம். இவங்களுக்கு they don't have the bowlers unfortunately to win the battle. வெல் பிளேட் வெஸ்ட் இண்டீஸ்னு சொல்லுவேன். இந்தியாவுக்கு பெருசா பாசிட்டிவ்ஸ் நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. பட் ஐ வில் ஸ்டில் ஸ்டாண்ட் அவுட் டு தி follow on decision what they made in my opinion is correct. I don't know, what do you say on that? ஆமா, இந்தியாவுக்கு ஃபாலோ நானும் உங்க பக்கம் தான். சாய் சுதர்ஷன் 87 அடிச்சிட்டாரு. நாளைக்கு இப்போ ஒரு நாட் அவுட்ல இருக்காரு. நாளைக்கு சிறப்பா ஒரு 50 அடிச்சு நாட் அவுட்டா வெளியே வந்தா அது பாசிட்டிவ்ஸ் இல்லையா? அதத்தான் நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு பாசிட்டிவ் பார்த்துக்கணும். இப்ப நிதிஷ் ரெட்டி இஸ் நாட் ஃபிட் எனப் டு போல். இதுதான் நான் நினைக்கிறேன், ஸ்ட்ராங்கா நான் நினைக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன், தேவதத் படிக்கல் மாதிரி ஒருத்தர் வந்து உள்ள வந்திருக்காரு. he has been sidelined due to injury. he was the one who first made it to the team. பேட்டிங் பண்ணும்போது கால்ல வாங்கினாராமே, ஃபுட்ல அடி வாங்கினாராமே, அதுல இருந்து தான் இது பண்றாரு. லேண்டிங் ஃபுட்டு பவுலிங்க்கு, அதனால அதுல பிரஷர் போடுற மாதிரி இருக்கு, வெயிட் போடுற மாதிரி இருக்கும் பவுலிங் போடுறப்ப அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கரெக்டா தெரியல, ஆனா இது ஒரு வாய்ப்பு இருக்கு. Then it is justified. நம்ம தெரியாம எதுவுமே சொல்லக்கூடாது. because this team has been doing well, to be honest with you. They did well to draw the series on a brink of a defeat. அப்படிங்கும் போது சும்மா தேவையில்லாம கல்ல தூக்கி எறியக்கூடாது. என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா, உனக்கு ஆன்சர் நிதிஷ் ரெட்டி உன்னோட பேட்டிங் போலிங் ஆல்ரவுண்டர் ஆர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் இன் சேனா கண்ட்ரிஸ் நீ ஒத்துக்கிறியா?
சாய் சுதர்ஷன் இஸ் யுவர் நம்பர் 3. நீ ஒத்துக்கிறியா? இதுக்கு வந்து யூ ஷுட் ஹேவ் அன் ஆன்சர் பிஃபோர் யூ கோ டு அ டெஸ்டிங் டஃப் சீரீஸ் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. அதுக்கு அவங்களுக்கு எனக்கு தெரியும் ஆன்சர், எனக்கு தான் ஆன்சர். சாய் சுதர்ஷன் தான் நம்பர் 3. நிதிஷ் ரெட்டி இஸ் கோயிங் டு பிளே அஸ் அ சீமிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லிட்டீங்கன்னா இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். 100% அங்க போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஜடேஜா ஒரு ஸ்பின்னர், வாஷிங்டன் சுந்தரா டிராப் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் வாட் ஹி டூ வித் ஹிஸ் பேட்டிங் போது அவங்க எப்படி போவாங்க? பும்ரா, சிராஜ், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ் ரெட்டி வச்சு போடுவாங்க நியூசிலாந்துல. இஃப் தட் இஸ் வாட் தேர் திங்கிங் இஸ் விச் வி ஆர் கான்பிடென்ட் அபவுட், தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் கிரிட்டிசைசிங் தம். தே ஆர் கோயிங் ஆன் த ரைட் பாத். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிப்பேன், பீப்புள் ஆர் கிரிட்டிசைசிங் அபவுட் த ஃபாலோ ஆன் டிக்ளரேஷன். என்னோட கணக்கு நான் முதல் நாள் முடிஞ்ச உடனே என்ன சொன்னேன்னா, ஆடியா டீ வரைக்கும் ஆடுன்னு, டீ வரைக்கும் ஆடி 620 ரன் அடிச்சு டிக்ளேர் பண்ண அப்படின்னா அதான் அவங்க பண்ணிருக்கலாம். அவசரப்பட்டு டிக்ளேர் பண்ணாங்களே ஒழிய ஐ வில் ஸ்டிக் ஆன் டு த டெசிஷன். தட் இஸ் அ பாசிட்டிவ் டெசிஷன். தே என்ஃபோர்ஸ் த ஃபாலோ ஒன் விச் ஷுட் நாட் பி கிரிட்டிசைஸ் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். சூப்பர். ஸோ பார்க்கலாம் மீடாக்கு என்ன ஆகுதுன்னு. கேம்பல் பாராட்டத்துக்குரிய, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு செஞ்சுரி போட்டாரு. ஷாய் ஹோப் செஞ்சுரி போட்டாங்க, நல்லா ஆடிட்டாங்க. 200 ஓவர் ஆடிட்டாங்க 2 இன்னிங் சேர்த்து. ஸோ வில் அப்ரிஷியேட் இட். பட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் கோயிங் பி 2-0 அன்பார்ச்சுனேட்லி. ஸோ உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிருங்க. நான் ஹாப்பியா போவேன். இந்த டேரன் சாமி வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருப்பேன், பெருசா கை தட்டிருப்பேன். let us get a big round of applause for the fight what we have put on boys. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, போன டெஸ்ட் மேட்சை விட இந்த டெஸ்ட் மேட்ச் 2% நீ மேல நல்லா பண்ணினா யூ ஆர் ப்ராக்ரஸிங் ஃபார்வர்ட். 2% இல்ல 30% நல்லா பண்ணிருக்காங்க. 3 இன்னிங்ஸுமே 40 ஓவர் இந்த மாதிரிலாம் ஆடிட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபைட் பண்ணி ஒரு 80 ஓவர் ஆடினாங்க. இந்த தடவை எக்ஸீடட் தி எக்ஸ்பெக்டேஷன். 2 செஷன் வித் த பேட் ஜெயிச்சிருக்காங்க அகேன்ஸ்ட் இந்தியா. ஃபாலோவிங் ஆன் இட்ஸ் மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட். இப்பயே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரு 100 ரன் லீட் அவங்களை அடிக்க விட்டு ஒரு 4 விக்கெட் எடுத்தாங்கன்னா இது 1-1 அப்படின்னு தான் நீ போகணும்னு. இப்ப ஐ டோன்ட் நோ வெதர் தே கேன் கம் பேக் அண்ட் பிக் அப் another 3 wickets in span of 6 innings. கேஎல்ராலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க அவுட்டே பண்ண முடியாது. சாய் சுதர்ஷன் knows the importance of remaining unbeatenன்றதுனால ஐ டோன்ட் நோ வெதர் தே கோயிங் டு பிக் அப் விக்கெட் ஆர் டூ. அவங்க விக்கெட்டே எடுக்கலானோ இட் இஸ் அ மாரல் விக்டரி ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். திருப்பி வந்துட்டு இதை அலசுவோம். நாளைக்கு பெருசா அனலைஸ் பண்றதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா 60 ரன் தான் இருக்கு, விச் இந்தியா இஸ் எக்ஸ்பெக்டட் டு வின். ஆனா இந்த சீரீஸ்ல அவங்க என்ன பெட்டரா பண்ணிருக்கலாம், என்ன பெட்டரா பண்ணாங்க, அதை நம்ம சொல்ல வருவோம். until we come back and do a preview on the conclusion of the test series against India and West Indies with a very own purpose. Thanks a lot and bye bye.